இந்த ஒரு மலைப்பாம்பு கிட்ட இவர் மாட்டிக்கிறாரு. ஆனா அவர் எதுவும் பண்ணாம அவர் நெத்தியில கிஸ் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி போகுது. இதுக்கு பின்னாடி ஒரு அழகான காரணம் இருக்கு. இவர் சின்ன வயசுல காட்டுல விளையாடிட்டே இருக்கும் போது இவருக்கு கீழே ஒரு பாம்பு முட்டை கிடைக்கும். அந்த பாம்பு முட்டை எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாம வளர்த்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நாள்ல அந்த பாம்பு முட்டையில இருந்து ஒரு அழகான பாம்பு வெளியே வரும். அதை இவர் பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க அப்பா அதை கண்டுபிடிச்சு அதை கொண்டுடு அப்படின்ற மாதிரி கத்துவாரு. அவங்க அப்பா கிட்ட இருந்து அந்த குட்டி பாம்பை காப்பாத்தி ஒரு ஏரி கிட்ட கொண்டு போய் இந்த சின்ன பையன் விட்டுருவான். அந்த சின்ன பாம்புக்கு இவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போக மனசே இருக்காது. ஆனா நீ போயிடு அப்படின்னு மாதிரி அதை அனுப்பி விட்டுருவான். இந்த சின்ன பையனோட அப்பாவும் ஊர் மக்களும் இந்த பையனை விரட்டிட்டே வருவாங்க. பின்னாடி பார்க்கும்போது அந்த ஏரியில இருந்து நிறைய விஷப்பாம்புகள் எல்லாம் வரும். அதை பார்த்து செம்மையா அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஆனா அந்த சின்ன பாம்பு தான் இவன் தான் என்னை காப்பாத்தின, இவனை நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே அந்த விஷப்பாம்புங்க மறுபடியும் அந்த ஏரிக்குள்ளேயே போயிடுங்க. இது நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரிசர்ச்சுக்காக இந்த பையன் அவன் சின்ன வயசுல வந்த காட்டுக்கு திரும்பியும் வரான். அங்கதான் இவன் சின்ன வயசுல காப்பாத்தி விட்ட அந்த பாம்பை பார்ப்பான். அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவான். அது இவ்வளவு வருஷமா இவனை ஞாபகம் வச்சிருந்து இவன் வந்தோடனே இவனுக்கு நெத்திலேயே கிஸ் பண்ணும்.